ஐபிஎல் தொடரில் திறமையிருந்தும் விளையாட வாய்ப்பு கிடைக்காத வீரர்களில் மிகவும் முக்கியமானவர் நியூசிலாந்தின் இடதுகை சுழல்பந்து வீச்சாளர் மிட்சல் சாண்டனர். தற்போது சிஎஸ்கே அணியின் விளையாடி வரும் அவர் இதுகுறித்து பேசியிருக்கிறார். மிட்சல் சாண்டனர் 2018ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணியால் 50 லட்சம் ரூபாய்க்கு முதல் முறையாக வாங்கப்பட்டார். அவருக்கு முதல் ஐபிஎல் தொடரும் இதுதான். அதற்கேற்ற 2020ஆம் ஆண்டு மெகா ஏலத்தில் 1.90 கோடிக்கு மீண்டும் சிஎஸ்கே அணியால் வழங்கப்பட்டார். மொத்தம் 7 வருடங்களாக ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக அவர் விளையாடி வருகிறார். இதில் முதல் வருடமான 2018 மற்றும் 21ஆம் ஆண்டில் அவருக்கு சிஎஸ்கே அணியால் ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மேலும் 7 சீசன்களாக விளையாடி வரும் அவர் இதுவரையிலும் மொத்தம் 16 ஐபிஎல் போட்டியில் மட்டுமே விளையாடி இருக்கிறார். இந்த நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் வாய்ப்பாக கடந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக களமிறக்கப்பட்டார். பவர் பிளேவிலே பந்து வீச்சை முதல் ஓவரில் தொடங்கிய அவர் 3 ஓவர்களுக்கு 10 ரன்கள் மட்டும் தந்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். மிக சிறப்பாக பந்து வீசிய இந்த போட்டியில் கூட அவரை தொடர்ந்து 4 ஓவர்கள் பந்து வீச வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அவர் பேசும்பொழுது, உண்மையில் விளையாட வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதுதான் பெரிய சவாலான நேரமாக இருக்கும். சில சமயங்களில் அது வெறுப்பாகவும் இருக்க செய்யும். நீங்கள் விளையாட பொழுது வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நான் செய்வது மற்ற வீரர்களுக்கு உதவி செய்வதைத்தான். பயிற்சியின் போது அல்லது வேறு நேரங்களில் வீரர்களுடன் நிறைய உரையாடலாம். உங்கள் அணிக்கு நீங்கள் விளையாடுவதற்கு உங்கள் எப்போது வேண்டுமானாலும் வாய்ப்புகள் வரலாம். ஐபிஎல் ஒரு நீண்ட தொடர். நான் 2 போட்டியில் தான் விளையாடி இருக்கிறேன் என்றாலும் கூட அந்த 2 போட்டிகளில் நான் என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும். அது அணியின் வெற்றிக்கு உதவுகிறது என்பதில் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியிருக்கிறார். இதேபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.